ஜெயிலர் படத்துடைய வெற்றிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுத்து இருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கூட்டணியோட ஜெய்பீம் புகழ் தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிட்டு வராரு. படப்பிடிப்பு தற்போது ஆந்திராவில் நடைபெற்று வருது. ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங் முதலானோர் நடித்து வரும் நிலையில இறுதியா வில்லன் கேரக்டர்ல பாகுபலி ராணா இணைஞ்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் தீபாவளிக்கு விருந்தா இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில சமூக கருத்து உள்ள படம் சுதந்திர தினத்துக்கு ரிலீஸ் ஆவதே நல்லது என முடிவு செய்திருக்காங்களாம் படக்குழுவினர். அதாவது மீண்டும் ஒரு தேசிய விருதை எதிர்நோக்கிய படமான அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா இணைந்து நடித்த திரைப்படம் புஷ்பா மாபெரும் வெற்றியடைந்ததை தொடர்ந்து இதன் அடுத்த பாகத்திற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. பேன் இந்தியா மூவியா உருவாகும் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. சூர்யாவோட நடிப்பில் தமிழ் சினிமாவை தெரிக்க விட்ட சிங்கம் இந்தியில ரீமேக் செய்யப்பட்டு அஜய் தேவகன் நடித்து வெற்றி பெற்றதை அடுத்து இதன் அடுத்த பாகம் சிங்கம் ரிட்டர்ன்ஸ், அதுவும் வசூல்ல மாபெரும் வெற்றி அடைந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது சிங்கம் அகைன் என பெயரிட்டப்பட்ட அடுத்த பாகத்தில் பாலிவுட் நட்சத்திரங்களான அஜய் தேவகன், அவரோட சேர்ந்து அக்ஷய்குமார், ரன்வீர் சிங் என பலரும் இணைந்திருக்க நிலையில ஆக்ரோஷமா கர்ஜிக்க வருது இந்த படம். திரைப்படத்தை சுதந்திர தினத்தை ஒட்டி வெளியிட போவதா பாலிவுட் தரப்பு இப்பவே அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மிக ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கும் திரைப்படம் தான் விஜயோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம், சுருக்கமா கோட். இந்த மாத இறுதியோட படப்பிடிப்பு நிறைவடைவதை ஒட்டி ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்துக்கு வேட்டையனோட மோத தயாராகிருக்கு. சூப்பர் ஸ்டார் பட்டம், வசூல் மன்னன் யார் என பல்வேறு மோதல்களுக்கு இடையே வெளியாகும் இரு திரைப்படங்களும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. இந்த நிலையில கூடவே சேர்ந்து ரிலீஸ் ஆக போற புஷ்பா படமா இருக்கட்டும், மேலும் சிங்கம் ரிட்டர்ன்ஸ் படமா இருக்கட்டும், இது எல்லாமே அதர் லாங்குவேஜ் படம். பட் புஷ்பா படம் மட்டும் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படம். இப்படி பேன் இண்டியா படத்து கூட சேர்ந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பிளாக் பஸ்டர் ஹிட் எந்த படத்துக்கு கொடுக்க போகுது, எந்த படம் சிறந்த தேசிய அவார்டு வாங்க போகுது, இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு விஜயா இல்லை நம்ம ரஜினியா, அப்படி இல்லைனா அதர் லாங்குவேஜ் படமான அல்லு அர்ஜுனோட புஷ்பா படமா, அப்படி இல்லைனா சிங்கம் படமா, எந்த படம் இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும், முதல் பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடி கிளப்ல இணையும்? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.